அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவரையும் தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, போன எபிசோட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்ற தலைப்பில் நம்ம 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வினா விடைகளை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கு அதே தலைப்பு அலகு 5 இந்தியன் ஃபெடரலிசம் என்ற டாப்பிக்கில் 3 மதிப்பெண் வினா விடைகளை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். கீழ்கண்ட கேள்விகளுக்கு சுருக்கமாக பதிலளிக்கவும். 3 மதிப்பெண். இந்திய கூட்டாட்சியில் நிதி அதிகாரப் பிரிவு எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்பதை கண்டறிக. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான வருமானங்கள் நிதி பகிர்வில் காணப்படுகின்றன. 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வரி வருமான பகிர்வு, இரண்டாவது இதர வருமான பகிர்வு அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ வரி வருமான பகிர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைகளில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 சுங்கவரி போன்றவைகள் முற்றிலும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போ மாநிலத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை வரி போன்ற வரிகள் முற்றிலுமாக மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சில வரிகள் மத்திய அரசாங்கம் விதிக்கின்றது, மாநில அரசாங்கங்கள் அவற்றை வசூலித்து பயன்படுத்தி கொள்கின்றன. முக்கியமாக முத்திரை வரி, மதுவினால் தயாரிக்கப்பட்ட மருத்துவ பொருட்கள் மீதான கலால் வரி, இதெல்லாமே மத்திய அரசாங்கம் விதிக்கிறது, மாநில அரசாங்கங்கள் அவற்றை வசூலித்து பயன்படுத்தி கொள்கின்றன. சில வரிகள் மத்திய அரசாங்கம் விதித்து வசூலிக்கிறது, ஆனால் அந்த வருமானம் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்கள் மீதான வரிகள் இது போன்றவை ஆகும். சில வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களிடையே பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள், விவசாய வருமானம் தவிர்த்த பிற வருமானங்கள் மீதான வரிகள் இதுக்குள் அடங்கும். இதர வருமான பகிர்வு மத்திய அரசாங்கம் தனக்கான வணிக மற்றும் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருமானத்தை ஈட்டலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் நிதி நிறுவனம், ரயில்வே துறை, ஒலிபரப்பு, அஞ்சல் துறை இது மாதிரி நடத்தி அது மூலமாக வருமானத்தை ஈட்டலாம். மாநில அரசாங்கங்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள வணிக தொழில் நிறுவனங்கள் மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கொள்ளலாம். உதாரணமாக மின்சாரம், நீர்ப்பாசனம், வனங்கள், தரைவழி போக்குவரத்து இது போன்றவை அதனுள் அடங்கும். அரசமைப்பின் 356வது உறுப்பு கூட்டாட்சியை எவ்வாறு பாதிக்கின்றது? இந்த 356 அப்படின்றது எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வச்சுங்களேன். 352, 356, 360 நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த 356 மட்டும் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி. என்ன ஸ்டேட் எமர்ஜென்சி? உறுப்பு 356 அரசமைப்பின் 18வது பகுதியில் உள்ளது. ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டால் குடியரசுத் தலைவர் அவசர காலத்தை அமல்படுத்தலாம். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஸ்டேட்டில் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம்? அவரோட ஆட்சியை அந்த மாநிலத்தில் கொண்டு வரலாம். அதுதான் ஆர்டிகல் 356. அப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார். யாருக்கிட்ட? ஜனாதிபதியிடம். அவர் சமர்ப்பிக்கலாலும் பரவாயில்ல, குடியரசுத் தலைவர் தன் ஆட்சியை கொண்டு வரலாம். ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையிலோ அல்லது ஆளுநரின் அறிக்கை இல்லாமலோ குடியரசுத் தலைவர் தன்னுடைய ஆட்சியை அமல்படுத்தலாம். கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அங்கே ஜனாதிபதி ஆட்சி. ஒரு ஆளுநர் என்ன பண்ணுவார்? ஆளுநர் அப்படின்றது இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஜனாதிபதியால் நியமிக்கப்படுபவர், நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ ஸ்டேட்டில் நடந்தாலும் அவர் பிரசிடெண்ட்டுக்கு கண்டிப்பாக அவர் தெரிவிப்பார். இப்போது இது எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆட்சி முறை மாநிலத்தில் போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த விதியை பயன்படுத்தி
உடனடியாக ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரலாம். ஏதாவது காரணம் சொல்லணும் இல்லையா, இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா டக்குன்னு பிரசிடென்ட் ரூலை வந்து கொண்டு வரலாம். அது மூலமாக என்ன பண்ணுது, த பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து குறுக்கிற மாதிரி இருக்கும். நமது நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக இப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. சுதந்திரம் வாங்குறப்ப இந்தியா வந்து இது மாதிரி ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இல்லை, 500க்கு மேற்பட்ட பிரின்சிபாலிட்டியாக சிதறி கடைஞ்சது, குறுமன்னர்களால் ஆளப்பட்டது தான் நம்ம நாடு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் மூலமாக இணைக்கப்பட்டு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டு அப்படின்னு கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட இணைச்சு இன்றைக்கி இந்தியா இந்த நிலைமையில் இருக்குது. அப்போ ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எழுதும்போது அதில் உள்ளவர்கள் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. என்ன இருந்தது, நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும், இது உடைஞ்சு போயிடக்கூடாது, நம்ம யூனியன் எப்போவுமே இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருந்தது. அப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தினால் இந்த உறுப்பு 356 தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற விமர்சனம் ரொம்ப நாளாகவே இருக்குது. அப்போ இந்த சென்டர் ஸ்டேட் அப்படின்றது, சென்ட்ரலில் வேறு கட்சி ஆட்சியில் இருப்பாங்க, ஸ்டேட்டு வேறு கட்சியில் ஆட்சி இருப்பாங்க. அப்போ சென்ட்ரலில் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்கள இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலையும், அதாவது அந்த பிரசிடெண்ட் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஜுடிஷியரி அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்து தான் ஆகணும். வெங்கடச்சலையா குழுவை பற்றி எழுதவும். இந்த வெங்கடச்சலையா குழு பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் எப்போ 2000 ஆண்டு 2000ல் நீதி அரசர் நாராயண ராவ் வெங்கடசலையா தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. இந்த அரசமைப்பு மதிப்பாய்வு தேர்வு குழு அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என கூறியது. இந்த கான்ஸ்டியூஷனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது தான் இந்த வெங்கடாச்சலையா குழு. உச்சநீதிமன்றத்தின் பொம்மை வழக்கு, எஸ்ஆர் பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க, பொம்மை வழக்கின் தீர்ப்பு முக்கிய தன்மைகளை விவரிக்கவும். அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸோட சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற முக்கிய தொகுப்பு என்ன அப்படின்னா, முதல்ல இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படின்றவர் யாருன்னு பார்ப்போம். எஸ்ஆர் பொம்மை அப்படின்றது கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர், 11வது சீஃப் மினிஸ்டர். அவரோட ஆட்சியை கலைக்கிறாங்க, பிரசிடென்ட் ரூல் வருது. உடனே என்ன பண்ணுறாரு, எஸ்ஆர் பொம்மை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்போ இந்த வழக்கோட தீர்ப்பு வருது. எப்போ, 1994ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. எப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படின்றது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சர்டன் கைட்லைன்ஸை கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக முறையில் அரசு அமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது. நான் சொன்னது மாதிரி சென்ட்ரலில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும், ஸ்டேட் ஒரு கட்சியில் ஆட்சி இருக்கும், வேறு வேறு கட்சிகள் இருக்கலாம், பிராந்திய கட்சிகள் அந்த ஸ்டேட்டில் ஆட்சியை வச்சுருப்பாங்க. இந்த கட்சிகளை தொடர விடாமல் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஆட்சி மாற்றம் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜட்ஜ்மெண்ட் மூலமாக என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசு அமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பது இத்தீர்ப்பின் மைய கருத்தாகும். இதுதான் அதோட மைய கருத்து. உறுப்பு 356ஐ கடைசி ஆயுதமாக மத்திய அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இத்தீர்ப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல எடுத்த உடனே 356 போட்டு பிரசிடென்ட் உள்ள கொண்டு வரக்கூடாது, இதை கடைசி ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் ஸ்டேட்டில் ஒரு தேர்வு வருது, ஒரு தேர்தல் வருது, தேர்தல் முடிஞ்ச உடனே எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மை இல்லாமல், கூட்டணியும் இல்லாமல், அந்த கூட்டணியோட ஆதரவும் இல்லாமல் இருந்தால் கவர்னர் என்ன பண்ணலாம், யாராவது ஒரு ஆளை சீஃப் மினிஸ்டரை நியமிக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ளோரில் கான்ஃபிடென்ஸை ப்ரூவ் பண்ண சொல்லலாம். அப்போது மத்திய அரசாங்கத்தின் கட்டளைகளை
மாநில அரசாங்கம் மதிக்கவில்லை போன்ற காரணங்களுக்கு மாநில அரசாங்கத்தை மத்திய அரசு பதவி நீக்கம் செய்யலாம், அது மூலமாக செய்யலாம். அப்படி பண்ணலாம். மத்திய அரசு வந்து ஒன்று சொல்லுது, அதை வந்து மாநில அரசு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதாவது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தில் ஆளும் கட்சி தோற்றுவிட்டது போன்ற சாதாரண காரணங்களுக்காக மத்திய அரசு உறுப்பு 356ஐ பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஆளுங்கட்சி தோத்துருச்சு அப்படின்னா அங்கே சண்டை வரும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான் வரும். ஒரு புதுக்கட்சி மறுபடியும் ஆட்சி கட்டில் ஏறுறாங்க அப்படின்னா சில சண்டைகள் வரும். அதை பயன்படுத்தி மறுபடியும் இது ஒரு சின்ன காரணத்தை பயன்படுத்தி உறுப்பு 356 மாநிலங்களில் அமல்படுத்தக்கூடாது என்பது இந்த தீர்ப்போட கருத்து. இதில் அரசியல் சாசன ஆட்சி முறை சீரழிந்து விட்டது என்ற ஆளுநரின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்போ ஆளுநர் தான் அதை சமர்ப்பிக்கணும், அவர் தானே ஸ்டேட்டில் இருக்காரு. அப்போ இங்கே இருக்கிற என்ன சிச்சுவேஷனோ அதை அப்படியே பிரசிடெண்ட்டுக்கு அவர் சொல்ல வேண்டும். இன் டர்ன் பிரசிடெண்ட் என்ன பண்ணணும், அதை பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளுநர் அறிக்கையில் எப்படி இருக்கணும், தெளிவாக விரிவாக இருக்க வேண்டும் அந்த ரிப்போர்ட். மாநிலத்தின் சட்டப்பேரவை கலைக்கப்படுவதற்கு முன் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டு இருக்க வேண்டும். இங்கே வந்து ஆட்சியை கலைக்கிறாங்க அப்படின்னா அது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒப்புதல் அது பெற்ற பிறகுதான் இங்கே ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படின்றது இந்த பொம்மை கேஸோட தீர்ப்பு. அடுத்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிமன்றம் உறுப்பு 356 கீழ் மாநில அரசை மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்தது சரியா தவறா என்று ஆராயும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, உச்சநீதிமன்றம் உள்ளது. தட் இஸ் கால்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி சீராய்வு. அதை செய்வாங்க. அந்த பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்ததுக்கான கிரெடிபிலிட்டி இருக்கா அப்படின்றத உச்சநீதிமன்றம் ஆராயும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்ப்பினால் மத்திய அரசு தன்னிச்சையாக பதவி நீக்க நடவடிக்கையிலிருந்து மாநில அரசாங்கங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பு மூலமாக அடிக்கடி பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணனால அதுக்கப்புறம் மாநில அரசுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த கேஸ் அளிச்சிருக்கு. அதுதான் இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசமைப்பு பாதியளவு கூட்டாட்சியை வழங்குகிறது என்ற கூற்றை ஆய்வு செய்வோம். நம்மளோட ஃபெடரலிசம் அப்படின்றது இஸ் அ குவாசி ஃபெடரல். இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் ரெண்டுமே இருக்கும். யூனிட்டரி ஃபீச்சரும் இருக்கும், ஃபெடரல் ஃபீச்சருமே நம்மளுக்கு இருக்கும். நம்மள பியூர் ஃபெடரலிசம் அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்தியாவில் ஃபெடரலிசம் அப்படின்றது. இந்திய அரசமைப்பில் கூட்டாட்சி தன்மைகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எழுதப்பட்ட அரசமைப்பு. எழுதப்பட்ட அரசமைப்பு அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவு இட் இஸ் த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அப்போ ஒரு ஃபெடரலிசத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்க வேண்டும். இரண்டாவது, அரசமைப்பின் உயர்வு. கான்ஸ்டியூஷன் இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அப்போ பவர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, கான்ஸ்டியூஷனில் தான் இருக்கிறது. அங்கேருந்து தான் பவர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்றது நம்ம நாட்டில் பொறுத்தளவு கான்ஸ்டியூஷன் தான். அப்போ ஃபெடரலிசம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் ஷுட் பி த ஹையஸ்ட் அத்தாரிட்டி, இருக்க வேண்டும். மூன்றாவது, அதிகார பகிர்வு. ஃபெடரலிசத்தில் இந்த பேஸ் அப்படின்றது எங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸில் தான், ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு அதிகார பகிர்வு அப்படின்றது இருக்க வேண்டும். அந்த பகிர்வு அப்படின்றது எதில் இருக்குது, ஷெட்யூல் 7 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 3 லிஸ்ட்டாக பிரிக்கப்பட்டு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்று பிரிக்கப்பட்டு எதெல்லாம் மாநிலங்கள் திருத்தம் கொண்டு வரலாம், அதில் மாற்றங்கள் செய்யலாம், எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் திருத்தங்கள் மாற்றங்கள் கொண்டு வரலாம், 2 பேரும் சேர்ந்து ஒரு பொதுப்பட்டியல் இருக்குல்ல, கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் தெளிவாக இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான அங்கம். இதில் ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்டில் அதிகார பகிர்வு. ஈரவை நாடாளுமன்றம் இருக்க வேண்டும். நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பைகேமரலிசம் தான். இதில் 2 அவைகள் இருக்குது, மேலவை கீழவை. இதுவும் ஃபெடரலிசத்தில் ஒரு முக்கியமான அங்கம்.
நெகிழா அரசமைப்பு. இந்த நெகிழா அரசமைப்பு அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக மாற்றிடக்கூடாது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கஷ்டமாக இருக்கணும். இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம், சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ண முடியாது. அதில் என்ன வேணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், அதுக்கப்புறம் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன்லாம் இருக்கணும், அப்போ தான் சட்டத்தை மாற்ற முடியும். அப்போ ஃபெடரலிசத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் என்ன அப்படின்னா நெகிழா அரசமைப்பு. அமெண்ட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், அது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் அப்படின்னா நம்மளோட ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட், ஜுடிஷியரி அப்படின்றது ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி தான். அப்போ கடைசியாக எங்கே இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது. ஸ்டேட்லலாம் ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்றது இருக்குது. அப்போ ஃபெடரலிசத்தில் என்ன இருக்கணும், இங்கே ஒரு உயர்நீதிமன்றம், அங்கே ஒரு உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றமும் ஒரு ஃபெடரலிசத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அடுத்து இந்திய அரசமைப்பில் ஒற்றையாட்சி தன்மைகள், யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை அரசமைப்பு. நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படின்றது த்ரூ அவுட் த இந்தியா ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான், 2 கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது. எதுக்காக, ஸ்டேட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், சென்ட்ரலுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கிடையாது. நம்மளோட லாவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ஒரு லா, சென்ட்ரலுக்கு ஒரு லா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு தனியாக லா இருக்கும், சென்ட்ரலுக்குன்னு தனியாக லா இருக்கும். அவங்களோட ஃபெடரலிசம் அப்படின்றது டிஃப்ரெண்ட். நம்மளோட ஃபெடரலிசம் அப்படின்றது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. அப்போ ஜுடிஷியரி கூட ஜுடிஷியரியோ கான்ஸ்டியூஷனோ லா எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்று தான், அது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம வச்சுருப்போம், டூயல் சிட்டிசன்ஷிப்லாம் நம்மளுக்கு கிடையாது. இந்த ஒரு நாட்டில் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிட்டு மற்றொரு நாடுக்கு போய் அங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்குகிற அந்த பழக்கம் நம்ம இதில் கிடையாது. அப்போ யூனிட்டரி ஃபீச்சரில் ஒரு முக்கியமான விஷயம் ஒற்றை குடியுரிமை. நெகிழும் அரசமைப்பு. அந்த நெகிழும் அரசமைப்பு அப்படின்னா சட்டத்தை வந்து ஈஸியாக மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நம்ம இதில் இருக்கும். எப்படி இருக்கும், சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக சட்டத்தை திருத்த முடியும். அதாவது 2/3 ஆஃப் த பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஷிப் 500 இருந்தாலும் அன்னைக்கு வந்தவர்களில் 3/2 பங்கு பேர் சாதகமாக ஓட்டு போட்டால் போதும், அந்த பில்லு பாஸ் ஆகிடும். அது நெகிழும் அரசமைப்பு கொண்டவை, அதுவும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இதெல்லாம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படின்ற உறுப்பு என்னது, 3 மற்றும் 4. அதாவது யூனியன் அண்ட் டெரிட்டரிஸில் ஒரு ஸ்டேட்டோட பெயரை மாற்றலாம், பவுண்ட்ரியை ஆல்டர் பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டை 2ஆக உடைக்கலாம், இல்லை அடுத்த ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் வாங்கலாம். இது எல்லாமே நம்ம நாட்டில் செய்யலாம். ஆனால் இது மாதிரி மாற்றுறதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் போய் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பார்லிமெண்ட்டில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக இதை மாற்றிவிடலாம். அதுதான் மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். அதை சென்ட்ரல் நினைத்தால் ஒரு ஸ்டேட்டை எத்தனை துண்டாக வேண்டுமானாலும் உடைக்கலாம் என்பது அதனுடைய பொருள். கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. அப்போ கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்னா, இப்போது ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஆல் இண்டியா சர்வீசஸில் தேர்ந்தெடுக்கப்படும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்னால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் முடிக்கணும், நேராக எங்கே போவாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்வாங்க. அப்போ அந்த மாநிலங்களுக்கு வேலை பார்க்கும் அதிகாரிகளை யார் தேர்ந்தெடுக்கணும், மாநிலங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அப்படி கிடையாது, சென்ட்ரல் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அப்போ புதுசாக ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணணும், ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸ் கொண்டு வரணும் அப்படின்னாலுமே எதில் அது ஆரிஜினேட் ஆகும், ராஜ்யசபாவில் தான் அது ஆரிஜினேட் ஆகும். சமமற்ற அதிகார பிரிவு. சமமற்ற அதிகார பிரிவு அப்படின்னா, இப்போ எம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் போவாங்க எம்பி. அந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா யூபியில் அதிகமாக இருக்கும். அப்போது இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் போவாங்க, அதே மாதிரி கேரளானா அதுக்கு குறிப்பிட்ட நம்பர் போவாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு அஸ்ஸாம் மணிப்பூர் அப்படின்னா ரொம்ப கம்மியாக போவாங்க. அப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலான எம்பி பார்ட்டிசிபேஷன்லாம் அங்கே இருக்காது. சமமற்ற அதிகார பிரிவு. அவசர காலங்கள். என்ன அவசர காலங்கள்,
ஆர்டிகல் 352, 356, 360 3 எமர்ஜென்சியை சென்ட்ரல் கவர்மெண்ட் அமல்படுத்தலாம். யார் மேலே? ஸ்டேட் மேலே அமல்படுத்தலாம். அது ஒரு முக்கியமான யூனிட்டரி ஃபீச்சர். ஒருங்கிணைந்த நீதித்துறை, இன்டகிரேட்டட் ஜுடிஷரி. அப்போ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். ஒரே சட்டம் தானே, அப்போ இன்டகிரேட் ஜுடிஷரி தானே இருக்கணும். தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அவங்க தான் எலெக்ஷன் த்ரூ அவுட் த இந்தியா கண்டக்ட் பண்ணுவாங்க. அது யாரோடது? அது கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருந்தாலுமே அது ஒன்றாக இருப்பது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஒருங்கிணைந்த தணிக்கை, ஆர்டிகல் 148, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, தணிக்கையாளர் என்பவர் ஒன்று தான். இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். அது அப்போ த்ரூ அவுட் இந்தியாவுக்கே ஒரு தணிக்கையாளர் தான், அவர் தான் எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணுவார். ஸோ அது போன்ற ஃபீச்சர்ஸும் யூனிட்டரி ஃபீச்சரில் தான் வரும். அப்போது நம்ம முதல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்வியில் எழுதப்பட்ட அரசமைப்பு, அரசமைப்பின் உயர்வு, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், நெகிழா அரசமைப்பு, உச்சநீதிமன்றம், இது எல்லாமே இந்திய அரசமைப்பில் கூட்டாட்சி தன்மைகளை விளக்குகின்றது. இந்திய அரசமைப்பில் ஒற்றையாட்சி தன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை உறுப்பு 3 மற்றும் 4, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை உறுப்பு 312, சமமற்ற அதிகார பிரிவு, அவசர காலங்கள் உறுப்பு 352லிருந்து 360 வரைக்கும், ஒருங்கிணைந்த நீதித்துறை, தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தணிக்கை, இது எல்லாமே யூனிட்டரி ஃபீச்சர்ஸை குறிக்கும். அதனால தான் நம்மளோட இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்றது இட் இஸ் அ குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னு அழைக்கிறோம். மண்டல குழுக்கள் என்றால் என்ன? கூட்டாட்சி முறையை அவர்கள் எவ்வாறு விளக்குகின்றனர்? இந்த மண்டல குழுக்கள் அப்படின்றது மாநிலங்கள் மறு சீரமைப்பு குழு, அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது 1956 சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன. அப்போ மொழி வாரியாக மாநிலங்கள் உருவான போது இந்த மண்டல குழுக்கள் உருவாகின. அப்போ அந்த மண்டல குழுக்கள் உருவாகின காரணம் என்ன? சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு? மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்கிறார். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறார். ஆரம்பத்தில் 5 மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டது. தற்போது 6 மண்டல குழுக்கள் இயங்குகின்றன. வடக்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, மேற்கு மண்டல குழு, மத்திய மண்டல குழு மற்றும் வடகிழக்கு மண்டல குழு அப்படின்ற ஒரு 6 மண்டல குழுக்கள் இங்கே இயங்குகின்றன. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் எல்லா மண்டல குழுவின் பொது தலைவராக உள்ளார், அதாவது ஹோம் மினிஸ்டர். மாநில முதல்வர்கள் அப்படின்றது அங்கங்கே உள்ள மண்டலத்துக்கு தலைவராக இருப்பாங்க, இல்லை அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க. ஒரு நிர்வாக தலைவராக விளங்குகிறார் மாநில முதல்வர். மண்டலங்களில் உள்ள மாநிலங்களுக்கு இடையிலான எவ்வாறு ஒத்துழைப்பையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி வளர்ப்பது என்று மண்டல குழு பரிந்துரை வழங்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வளர்க்கலாம், சென்டருக்கு ஸ்டேட்டுக்கும் இல்லை ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை வழங்கும். பொருளாதாரம், சமூக திட்டமிடல், எல்லை பிரச்சனைகள், போக்குவரத்து போன்ற துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வழங்க மண்டல குழுக்கள் செயல்படும். அவங்களோட மெயினான விஷயமே அதுதான். ராஜமன்னார் குழுவின் முக்கிய பரிந்துரைகளை விளக்கவும். இந்த ராஜமன்னார் குழு அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து வந்தது. தமிழ்நாடு அரசாங்கம் நமது அரசமைப்பின் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்குவதற்கு ராஜமன்னார் குழுவை அமைத்தது. இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டது இந்த ராஜமன்னார் குழு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி PV ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைந்தது. அவரோட தலைமையில் ஒரு குழு. இக்குழு 1971ஆம் ஆண்டு அதனுடைய பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்கியது. அவங்களோட ரெக்கமெண்டேஷனை அந்த ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. இக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னா, அரசமைப்பின் 263வது உறுப்பு. என்ன உறுப்பு? இந்த உறுப்பு உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கவுன்சில் உருவாக்கணும். அந்த கவுன்சில் ஹெட் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். இங்கே இருக்க சீஃப் மினிஸ்டர்லாம் அதில் மெம்பர்ஸாக இருக்கணும். இல்லை சீஃப் மினிஸ்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது அங்கே மெம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு குழு
அங்கே அமைக்கப்பட வேண்டும், இமிடியேட்டாக உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது. அரசமைப்பின் உறுப்புகள் 256, 57 மற்றும் 339 2 ஆகியவைகளை நீக்க வேண்டும். 3 பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள், மிஸ்லேனியஸ் பவர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மத்திய அரசாங்கிடம் உள்ளது. அதை மாநில அரசுக்கு மாற்ற வேண்டும். அந்த மிஸ்லேனியஸ் பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன். வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும். டேக்ஸை வந்து மாநில அரசே அதை விதிக்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரம் தர வேண்டும் அப்படிங்கிறாரு. உறுப்பு 356 மத்திய அரசால் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும். எதுக்கு? எமர்ஜென்சி ப்ரொவிஷன், ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றத கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறார். இந்த 356ஐ கடைசி ஆயுதமாக மத்திய அரசு உறுப்பை பயன்படுத்த வேண்டும். ராஜவண்ணார் குழு அனைத்து இந்திய பணிகளில் பெயரில் அளவில் மாற்றங்களை பரிந்துரைத்தது. அதாவது இந்த ராஜவண்ணார் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, ஆல் இண்டியா சர்வீசஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதில் முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்திய ஆட்சி பணி, இந்திய அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதால் இந்திய ஆட்சி பணி உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறாரு ராஜமன்னார். அப்போ நிதி அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றித்தர வேண்டும் என இந்த பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது. அரசமைப்பின் 7வது அட்டவணையில் திருத்தங்கள் பெரிதளவு செய்ய வேண்டும். 7வது அட்டவணை ஷெட்யூல் 7 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பவர் ஷேரிங், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ராஜமன்னார். அன்பான மாணவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்ற தலைப்பில் 3 மதிப்பெண் வினாவிடையை பார்த்தோம். இன்னும் அடுத்த எபிசோடில் நம்ம 5 மதிப்பெண் வினாவிடையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.